ஏன் கான்க்ரீட்டில் வந்து இது போட்டிருக்கீங்க, மாடுலர் கிச்சன் போட போகிறது இல்லையா, தரை வலிச்சிருக்கீங்க, கபோர்ட்லாம் உங்களால் போட முடியாது, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. நான் மாடுலர் கிச்சன் பண்ணலை, நான் வந்து செமி மாடுலர் கிச்சன் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரீசெண்டாக ஒரு கிரகப்பிரவேச ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அங்கே வந்து அவங்க மாடுலர் கிச்சன் பண்ணலை, நார்மலான கிரனைட் போட்டிருக்காங்க, ஸ்லாப் வந்து கடப்பாக்கல்ல வந்து வச்சுருக்காங்கங்க. வந்ததில் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, ஏன் நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணலை, கிரகப்பிரவேசம் முடிஞ்ச உடனே ஷட்டர் போட்டு ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய ஆட் வந்து ரீசெண்ட் டேஸில் நம்மளால் பார்க்க முடியும். உங்கள் கிச்சன் வந்து அழகாக இருக்கணும்னா இந்த மாதிரி மாடுலர் கிச்சன் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஏன் நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியல. புது வீடு அப்படின்னாவே மாடுலர் கிச்சன் தான் போடணும் அப்படின்ற தாட்டே நமக்கு வந்து இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட பட்ஜெட் இருக்கா, நம்மளால் பண்ண முடியுமா, நமக்கு ஓகேவா இருக்குமா, ஃபங்க்ஷனலாக இருக்குமா, இதெல்லாம் தான் நான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம மற்றவங்க கிட்ட போய் நீங்கள் ஏன் இதை பண்ணலை அப்படின்றதும் நம்ம வந்து கேட்கக்கூடாது. மாடுலர் கிச்சன்றது ஒரு ஆப்ஷனல் தான் தவிர நம்ம வந்து அது மேண்டிட்டரி அப்படின்றது வந்து ஆக்கக்கூடாது நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.